அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலூர் இப்ராஹிம். இன்றைக்கு திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜசேகர் அவர்களோடு கட்சி நிர்வாகிகளோடு JM2 திருச்சி நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் ஆஜராகி இருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளை தமிழகம் முழுக்க ஏற்ற வேண்டும் என்று அன்றைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டதின் அடிப்படையில் திருச்சி மாநகரில் கொடியேற்றும் விழாவிற்கு என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்ற போனோம். ஆனால் திமுக ஆட்சினாவே அன்றைக்கு காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தி முழுக்க அடக்குமுறைகளையும் பொய் வழக்குகளையும் போடுவதே தான் அன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கைவந்த கலையாக இருந்தது. அவருடைய அந்த அடக்குமுறையின் ஒரு பகுதியாக எங்கள் மீது காவல்துறையினர் வந்து பொய் வழக்கு போட்டு கட்சி கொடி ஏற்றுவதற்கு கூட கடுமையான தண்டனை என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் தேசம் முதன்மையானது, இந்த தேசத்திற்காக எதையும் அர்ப்பணிப்போம் என்ற கொள்கையில் இருப்பதனால காவல்துறையின் அடக்குமுறைகளை கண்டுகொள்ளாமல் நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுடைய கொடியை ஏற்றினோம். அதற்காக இன்றைக்கு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை நானும் அருமை சகோதரர் ராஜசேகர் உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்குகள் அத்தனையுமே எங்களை இன்னும் வீரியமாக கட்சி பணியாற்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆளும் கட்சியாக வருவதற்கு உழைப்பதற்கான ஒரு அற்புதமான உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு காலத்தில் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம். நாங்கள் உறுதியாக தாமரையை மலர வைக்கும் வரை, தமிழகத்தில் தேசப்பற்றை ஆன்மீகத்தை உறுதியாக நிலைநாட்டும் வரை களத்தில் நிற்போம். வழக்குகள் எத்தனை வந்தாலும் எங்களுடைய உள்ளத்தின் உறுதி என்றைக்கும் மாறாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமான ஒன்றுபட்ட பாரதத்தின் வளர்ச்சிக்கான கட்சி என்பதை தமிழகத்தின் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதியதாக வரக்கூடிய ஆட்சி அவர்களும் இதே அடக்குமுறை நிகழ்த்தினாலும் அதை பற்றி நாங்கள் அஞ்சப் போவதில்லை. தேசத்திற்காக உழைக்கும் எங்களுடைய பணி தொடரும். தமிழக மக்கள் எங்களோடு ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெயஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.